பிரைஸ் தி லார்ட். நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு இனிமையாயிருக்கும் என்று. மதுரமும் எலும்புகளுக்கு அது ஔஷதமாயிருக்கும். அதாவது பேசுகிற வார்த்தை பலனை கொடுக்குமா, ஆத்மாக்களுக்குள்ள நல்ல ஒரு சுகத்தை கொடுக்குமா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல எப்படின்னா, இன்னைக்கு தவறே செய்யாத ஒருத்தனை தவறு செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டா உடனே அவரை தூஷிக்கிறதுக்கு ஒரு 1000 பேர் ரெடியா இருப்பாங்க. ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். இந்த காரியத்தை நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு குழந்தை ஒரு ஜன்னல் வழியா கீழே விழுறத நம்ம எல்லாரும் வீடியோல பார்த்தோம். அந்த குழந்தை அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டும் பொழுது அது எகிரி தெரியாம விழுந்துருச்சு. அந்த தாயாரை அவ்வளவு திட்டி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த திட்டின வார்த்தைகள் அதை கேட்ட அந்த தாய் அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 மாதத்துல தற்கொலை செய்து மரித்து போனாங்க. இது உண்மையாய் நடந்த சம்பவம். இருக்கிறது சென்னையில தான் அது நடந்தது. ஆனா பாருங்களேன், இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தனை சாகடிக்கவும் செய்யும். நம்ம பேசுகிற வார்த்தை, என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்றவனை கூட நீங்க பேசுகிற நல்ல வார்த்தை அவன் ஆத்மாவுக்குள்ள நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டாக்கி திரும்பவும் அவனுடைய ஓட்டத்தை ஓட வைக்கும். இன்னைக்கு நமக்குள்ள என்ன வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்ததுன்னா அவர் ஒருத்தரை எப்படி பார்ப்பாரோ அதே போல நாமும் மற்றவர்களை அதே போல் பார்ப்போம். அவர் எப்படி மற்றவங்க கிட்ட பாவியான ஸ்ரீயை கையும் களவுமா கொண்டு வந்தாங்க, ஆனா அவர் எப்படி அன்பா பேசினார், அதே அன்பு அந்த சிந்தை நமக்குள்ள இருந்தா நம்ம கர்த்தராகிய தேவனை போல அவங்க கிட்ட அன்பா பேசுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாயிருங்க. நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கிறதா, உடைக்கக்கூடியதா இருக்கிறதா? வார்த்தையில கவனம் முக்கியம். கவனமா இருந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம். வார்த்தையை சுத்திகரித்துக் கொள்வோம். அப்பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you.